திருச்சிற்றம்பலம். எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா, ஏலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே, கனல் காமன் தனது உடல் தளல் எழ விழித்த செங்கண் நாயகனே, திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவிய சீர் அங்கனா, அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அன்னை காஞ்சிமரி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலேயே கோயில் கொண்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்ற நோக்கிலே திருக்கருவை 10 அங்காதியை அருளி செய்த கவியினுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவ சமயமே சமயம் என்று உலகோர்க்கு உணர்த்த செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இல்லை சிவகாந்தியாகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே அரசகவி அவர்கள் இயற்றி அருளிய திருக்கருவை 10 அங்காதியினை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிந்தனை நிகழ்விலே இந்த திருக்கருவை 10 அங்காதியில் 33வது திருப்பாடலாகிய கூட்டம் இட்ட என்று தொடங்குகின்ற திருப்பாடலில் இருந்து கூட்டம் இட்ட என்று தொடங்குகின்ற திருப்பாடலிலே இருந்து இன்றைய சிந்தனையை தொடங்குகிறோம். சைவ பெரியவர்களே, நம்முடைய சைவத்திற்குரிய பிரமாண நூல்கள் தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம், வேதம், ஆகமம். சைவர்களாகிய நமக்கு, தமிழ் மண்ணிலே வாழுகின்ற நமக்கு தோத்திரமும் சாத்திரமும் 2 கண்கள் போன்றது. நாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் ராமே என்று குறிப்பிட்டு காட்டுவார். இந்த தோத்திரம் என சொல்லக்கூடியது 12 திருமுறைகள், சாத்திரம் என சொல்லக்கூடியது மெய்கண்ட சாஸ்திரமாகிய 14 நூல்கள். இந்த திருமுறைகள் என சொல்லக்கூடியது எப்படி பகுக்கப்பட்டிருப்பது என்பதை தமிழ்கூழ் நல்லுலகம் நன்றாக அறியும். அதிலே தேவாரம், திருவாசகம் என்பது கொஞ்சம் ஒரு சிந்தனைக்கு உரியது. தேவாரத்திற்கு மட்டும் 3 அருளிய திருவாக்குகளையும் ஒன்று சேர்த்து நாம் தேவாரம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆதியிலே ஞானசம்பந்தர் வாக்கினை திருக்கடை காப்பு என்றும், திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய திருவாக்கினை தேவாரம் என்றும், சுந்தரரது திருவாக்கினை திருப்பாட்டு என்றும் கூறிய மரபு உண்டு. ஏன் ஞானசம்பந்தருடைய திருவாக்கினை திருக்கடை காப்பு என சொல்லுகிறோம் என சொன்னால், ஞானசம்பந்தர் வேதநெறி தழைத்தோங்க மிக சைவத்துறை விளங்க திருவதாரம் செய்தார். அவருக்கு பேரே ரிக்கு பிள்ளையார் என்று பெயர். வேதத்திலே ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு சாகையிலும் சாகையினை ஓதினால் என்ன பயன் வரும் என்று வேதத்திலே ஒரு சாகையின் பின்னே பயன் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல தன்னுடைய ஒரு பதிகத்தின் ஈட்டிலும் என்ன பதிகம் என்று அந்த வேத சாயலிலே வருகின்ற காரணத்தினாலே திருக்கடை காப்பு. வேத சாயலிலே சொல்லப்பட்ட அந்த திருக்கடை காப்பைத்தான்
ஞானசம்பந்த பெருமானும் பின்பற்றிய காரணத்தினாலே ஞானசம்பந்தரது வாக்குக்கு திருக்கடை காப்பு என்று பெயர். அப்பர் பெருமானுடைய திருவாக்குக்கு தேவாரம் என்ற பெயர் என்று ஏன் வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிந்ததை ஞாபகப்படுத்துறேன். தே வாரம், தே என்றால் இறைவன், வாரம் என்றால் அன்பு. இறைவன் மீது அன்பினால் செலுத்தப்படுகின்ற துதி. மற்றொன்று தே ஹாரம், ஹாரம் என்றால் மாலை. இறைவனுக்கு தொடுக்கப்படுகின்ற சொல் மாலை என்று பொருள் உண்டு. நாம் இத்தனை பொருள் இருந்தாலும் கூட நாவுக்கரசர் திருவாக்குக்கு ஏன் தேவாரம் என்று சொல்லப்பட்டது என சொன்னார், மிடுக்கு நடை மந்த நடை இரண்டுக்கும் இடையிலே ஒரு இடைநடை ஒன்றிருக்கிறது. அந்த மிடுக்கு நடைக்கும் மந்த நடைக்கும் இசையை வைத்து மிடுக்கு நடைக்கும் மந்த நடைக்கும் மத்தியிலே இருக்கின்ற அந்த நடைக்கு பேர் தேவாரம் என்று பெயர், தேவார நடை என்று பெயர். எனவே அந்த இசையின் தன்மையை வைத்துத்தான் அங்கே தேவாரம் என்று நாவுக்கரசர் வாக்குக்கு சொல்லி காட்டுகிறோம். இப்படி மூவர் வாக்குகளுக்கும் இப்படி தனித்தனியாக வழங்கப்பட்டிருக்கின்ற அதே போல சுந்தரர் திருவாக்குக்கு ஏன் திருப்பாட்டு என்று சொல்லப்பட்டது என சொன்னார், சுந்தரமூர்த்திகளுக்கு தான் மூவர் முதலிகளிலே அடியெடுத்து கொடுத்து பாடும்படியாக செய்திருக்கிறார். பித்தா பரைசூடி என்றும் தலைவாழ் அந்தனர்தம் என்றும் தொடங்குகின்ற திருத்தொண்டத்தை பாடும்படி செய்தார். இரண்டாவது திருத்தொண்ட தொகையை அருள் செய்வதற்கென்றே அந்த திருப்பாடலை அந்த திருப்பதிகத்தை அருள் செய்வதற்கென்றே அனுப்பப்பட்டவர் சுந்தரர். ஆகையினாலே தான் சுந்தரருக்கு அவரது வாக்கினை திருப்பாட்டு என்று சொல்லுகின்ற அந்த மரபு உண்டு. அத்தோடு மட்டுமல்லாது இந்த தேவாரம் என சொல்லக்கூடியதெல்லாம் 4 வகையாக வைத்து அங்கே நம்முடைய முறைப்படுத்தி இருக்கின்றார். ஒரு வாக்கினை 4 வகையாக தொகைப்படுத்தி வெளியிடுவது உண்டு. ஒன்று அடங்கல் முறை, மற்றொன்று பன்முறை பன்வரிசை, அடங்கல் முறை, பன்வரிசை, தலவரிசை, புராண வரிசை. அந்த புராணத்தை வைத்துக் கொண்டு அதன்படியாக அந்த திருவாக்குகள் ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரருக்கு அப்படியும் தொகுத்து வெளியிடுவதும். இதிலே அடங்கல் முறை, பன்வரிசை, தலவரிசை, புராண முறை என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இதிலே தலவரிசை என சொல்லுகின்ற பொழுது ஒரு செய்தியை ஞாபகம் ஊட்டுகிறேன். சில செய்திகளை ஒருவருக்கொருவர் ஞாபகம் ஊட்டுவதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கம். எப்பொழுதுமே தேவாரத்திலே எடுத்துக்கொண்டால் முதலில் அது எந்த தலத்தில் திருவாய் மலரப்பட்டது என்பதை பார்க்கணும். எந்த தலத்திலே எந்த பெருமான் மீது திருவாய் மலரப்பட்டது என்பதை ஈற்று பாடலில் எல்லோரும் சொல்லி காட்டுவார்கள். பதிகத்தில் இருக்கிற பாடல்கள் தோறும் வரும். இந்த திருக்கடைக்காப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சுவாமி அந்த தலத்தின் பெயரை வைத்துத்தான் அந்த தலத்திற்கு அங்கே அடைவு செய்தார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள். இன்னும் சில இடங்களில மற்ற தலங்கள் பெயர்கள் இருக்கும். ஆனா புராணத்தை வைத்து சரியாக கண்டுபிடிக்கணும். காரணமாக மணிவாசல் பெருந்தகையினுடைய திருவாக்கிலே உத்தரகோஷ மங்கை, திருப்பெருந்துறை போன்றவைகள் எல்லாம் எல்லா பாடல்களையும் விரவி இருக்கும். எந்த தலத்திலே அது திருவாய்ப்பட்ட தலவரிசை என்பது நம்முடைய சைவத்தின் கண்ணே திருமுறையிலே
அது சிறப்பாக வைத்து பேசப்படும். தரவரிசை என்று சொல்லுகின்ற பொழுது அதை வைத்து நம்முடைய திருமறைகள் பாடல் பெற்ற தலம் என்று பிரிக்கப்படும், வைப்புத்தலம் என்று அங்கே பிரிக்கப்படும். பாடல் பெற்ற தலம், வைப்புத்தலம், பஞ்சபூத தலம் என்று பிரிக்கப்படும், பஞ்ச சபைகள் உள்ள தலம் என்றும் பிரிக்கப்படும். அவை எல்லாவற்றிற்கும் மேலாக நவக்கிரக தலங்கள் என்றும் சில பிரித்துக் கொள்கிறார்கள். ஜோதிர்லிங்க தலம், புண்ணிய தலங்கள், எல்லா தலத்தையும் புண்ணிய தலம்னு சொல்லக்கூடாது. அந்த ஆலயம் ஒன்னும் புண்ணிய நதிக்கரையின் மேல இருக்கணும், மான் செஞ்சாரம் இருக்க வேண்டும், அல்லது சுயம்பு மூர்த்தி இருக்க வேண்டும். இந்த மூன்றுமோ அல்லது மூன்றில் ஒன்றோ இருந்தால்தான் புண்ணிய தலம். முத்தி தலம் என்று இருக்கிறது, அட்டவீரட்ட தலம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு தலத்திற்கு பிரிக்கப்பட்ட பொழுதிலும் ஒவ்வொரு தலத்திற்கு உள்ளேயும் அந்த கோயிலுக்கு உள்ள பஞ்சபூத தலம் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். சைவத்தில பொதுவாக பஞ்சபூத தலம் என்று இருந்தாலும் சில ஊர்களிலே சில தலத்திற்கு அந்த தலத்திலே இருக்கின்ற ஒரு 5 தலங்களை சேர்த்து இது இந்த தலத்திற்குரிய பஞ்சபூதங்களில் ஒன்று என்று சொல்வார்கள். அதே மாதிரி சில தலங்களுக்கு நவக்கிரக தலங்கள் என்று பின்னே பகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மூவர் முதலிகள் சேத்திர கோவை என்பதை அருளி செய்திருக்கிறார்கள். நம்முடைய ஐயடிகள் காடவர்கோன் சேத்திர வெண்பா என்பதையும் அருளி செய்திருக்கின்றார். நம்முடைய அப்பர் சுவாமிகளும் அடைவு திருத்தாண்டகம் என்றே ஒன்றை அருளி செய்திருக்கின்றார். இப்ப உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அட்டவீரட்ட தலம் என்று ஒன்று இருக்கிறது. சைவத்தின்கண்ணே பறக்க நாம் செய்தியை தெரிந்து கொண்டால்தான் சைவத்தினுடைய ஒரு தொன்மையும் அதனுடைய சிறப்பும் நமக்கு தெரிய வரும். அட்டவீரட்ட தலம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்மக நாவலர் பெரிய புராண வசன நிலையில அதை தனியாகவே ஒரு தொகுப்பாக சேர்த்திருக்கிறார். இந்த அட்டவீரட்ட தலம் என்பது என்ன என்பதை லேசாக தெரிந்து கொள்வோம். பூமன் சிரம் கண்டி, பூமன் சிரம் கண்டி, பூமன்னா பிரம்மன், பூமன் சிரம் கண்டி, அந்தகன் கோவல், புறம் அதிகை, மாமன் பரியல், சலந்தரன் விற்குடி, மா வழுவூர், காமன் குறுக்கை, யமன் கடவுர், இந்த காசினியில் தேமண்ணு கொன்றையும் திங்கள் சூடிதன் வீர தன் சேவகமே. இதுக்கு லேச விளக்கமாக்கும். அதாவது பூமன் சிரம் கண்டி, பூமன் சிரம் கண்டின்னா பிரம்மன் தலை கொய்தது கண்டி. அந்தகன் கோவல், அந்தகன் கோவல் யமனை உதைத்தது திருக்கோவலூர். புறம் அதிகை, திருவதிகை வீரட்டானம் திரிபுரத்தை தகனம் செய்தது. மாமன் பரியல், மாமனாகி அந்த தக்கனது தலையை பறித்தது திருப்பரியல் ஊர். சலந்தரன் விற்குடி, சலந்தரனுடைய உடலை பிளந்தது திருவிற்குடி. மா வழுவூர், யானை தோல் உரித்தது வழுவூர். காமன் குறுக்கை, மன்மதனுடைய உடலை தகனம் செய்தது குறுக்கை. இப்படி அந்த தலங்கள் எல்லாம் இப்படி யமன் திருக்கடவூர், யமன் திருக்கடவூர் என்று இப்படி தலங்கள் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இதே போல ஒவ்வொரு தலங்களிலே எடுத்துக்கொண்டால் அந்த தலத்திலே பக்கத்திலே இருக்கின்ற ஊர்களை ஒரு கோயிலுக்குள்ளே பஞ்சசபை என்று ஒன்று இருக்கும். உதாரணமா தில்லை எடுத்துக்கொண்ட தில்லைக்குள்ளே 5 சபை இருக்கும். ஒவ்வொரு ஆலயத்திற்குள்ளும் 5 சபைகள் இருக்க சில தலங்கள்
ஞானம் கிரியை இருக்கிறது, உயிர்களிடம் இச்சை ஞானம் கிரியை இருக்கிறது. இறைவனிடம் உள்ளது அவன் விமலன், இயல்பாகவே பாசங்கள் நீங்கிய காரணத்தினாலே இசை ஞானம் கிரியை அவனிடம் எப்பொழுதுமே தொழிற்படும். உயிர்கள் ஆணவமலத்தால் கட்டுண்டதால் அந்த இச்சை ஞானம் கிரியை தொழிற்படாமல் இருக்கிறது. அதை தொழிற்பட செய்வதற்காகத்தான் உடம்பை கொடுத்து, கருவிகரணங்களை கொடுத்து, அனுபவத்தை கொடுத்து அறிவை சுவாமி எழுப்புகிறார். எனவே இந்த கருவிகரணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது நம்மிடம் இருக்கின்ற ஒரு அறிவை தூண்டுவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உதவுகின்ற ஒன்றாகும் இந்த உடம்பு. அந்த உடம்பிலே இருக்கின்ற அந்த கருவிகளையே நாம் உயிர் என்று நினைத்துக் கொண்டோ அதை வைத்துத்தான் போகம் அனுபவித்தல் வேண்டும் என்று நினைத்தல் கூடாது. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பின் உள்ளே உருப்பொருளை காண் அவை பிராட்டி சொல்லி காட்டுவார். ஆகையினாலே இந்த உடம்பை வைத்துக் கொண்டு அந்த கருவிகரணங்கள் வயம் நாம் செல்லாமல் நாம் இறைவன்பால் அதை செலுத்துதல் வேண்டும். அதைத்தான் இங்க சொல்லி காட்டுகிறார் 33வது திருப்பாடல். கூட்டம் இட்ட கருவி குலைந்திட சேட்டையற்று உள்ளறிவு சிதையும் முன் நாட்டம் மூன்றுடைய நாதன் முகலிங்கன் தாழ் துணை கமலம் தலை கொள்மினே. இந்த உடம்பினை வைத்து நாம் என்ன செய்தல் வேண்டும்? இறைவனால் கொடுக்கப்பட்ட கருவிக்கரணங்கள் பின்னே நாம் செல்லாமல் கருவிக்கரணங்களை நம்பயப்படுத்துதல் வேண்டும். அந்த கருவிக்கரணங்களிடம் இருக்கின்ற பசுத்தன்மையை ஒழித்து மடைமாற்று செய்து சிவத்தின்பால் செலுத்துதல் வேண்டும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கே. கள்ளப்புலன் அதுக்கு பசுத்தன்மை இருக்கின்ற பொழுது நம்மை அது இழுத்து செல்லுகின்ற போது அது கள்ளப்படம். பசுத்தன்மையை கெடுத்து நம்பயப்படுத்தி விட்டால் அது காளாமணி விளக்கு. எனவே நாம் அந்த பசுத்தன்மை கெட்டு கருவிக்கரணங்கள் அதனுடைய நிலை கெட்டு நம்பயப்படுவதற்கு அருள் செய்தல் வேண்டும். கூட்டமிட்ட கருவி குலைந்திட, கூட்டமிட்ட கருவிகள் நம்முடைய ஐம்புலன்கள் முதலானவைகள் குலைந்திட சேட்டையற்று உள்ளறிவு சிதையும் சேட்டையற்று மனம் புறம்போகாமல் சிவத்தின்பால் நம்முடைய அறிவு குறியும்படியாக செய்தல் வேண்டும். என்ன செய்தல் வேண்டும்? நாட்டம் மூன்றுடை நாதன் முகலிங்கன் தாழ் துணை கமலம் தலை கொள்மினே. 3 திருக்கண்களை உடைய நம்மை ஆளுகின்ற நாதனாகிய முகலிங்கன் என்ற பெயரை உடைய திரு கருவியிலே எழுந்திருக்கிற பெருமானது தாழ் துணை. துணை என்பது 3 சொல்லி நையன் தான். துணை என்பது இங்கு 2 என்ற பொருளிலே வருகிறது. 2 திருவடிகளை கமலங்களையும் தலை கொள்மினே, அந்த 2 திருவடி தாமரைகளையும் தலை மீது தாங்குங்கள். எனவே கருவிகள் புறம்போகாது அவன் வயப்படுத்துங்கள் என்பதுதான் இந்த திருப்பாடலுடைய நோக்கம். வணங்க தலை வைத்து வார்களல்வாய் வாழ்த்த வைத்து என்ற அந்த திருவாசகத்தினுடைய அந்த பொருளைத்தான் இங்கே நம்முடைய அரசகவியானவர் வைத்து காட்டுகிறார். கூட்டமிட்ட கருவி குலைந்திட சேட்டை உள்ளறிவு சிதையும் முன். உடம்பினை பெற்றிருக்கின்ற இந்த கருவியை வைத்து உலகியலிலே செலுத்தாமல், கருவிக்கரணங்கள் உடம்போடு இருப்பது அது இந்த உடல் நிலையாமையை உணர்ந்தால் கருவிக்கரணங்களுடைய சேட்டையை நாம் ஒழித்து விடலாம். முதல்ல சைவன் என சொல்லக்கூடியவன் நிலையாமையை உணரணும். இந்த உடம்பிலே இருக்கிற கருவி சிவனுக்கு ஆட்படுத்துவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உதவுகின்ற ஒரு பொருள். இந்த கருவிக்கரணங்கள் உதவுவது என சொல்லக்கூடியது அது தங்குமிடம், அது அழியக்கூடிய பொருள். ஆகையினாலே தான் அந்த நிலையாமையை உணர்ந்து நம்முடைய அறிவு சிதையும் முன், அறிவு சிதையும் முன்ன இந்த இடத்துல என்ன பொருள் என சொன்னால் மனம் புறம்போகாமல் என்ற பொருளும் உண்டு. நம்முடைய ஐம்பொறிகளால் கிடைக்கக்கூடிய உணர்வு அருமுன் ரொம்ப முக்கியம்.
இந்த ஐம்புலன்களைத்தான் நிலை என நினைத்துக் கொண்டு உயிரென நினைத்துக் கொண்டு பின்னே செல்லுகிறோம். ஆனால் இந்த ஐம்புலன்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கால வரமுறைக்கு மேலே அது தொழிற்படாமல் போய்விடும். அதை ஒரு சைவன் என சொல்லக்கூடியவன் நன்றாக உணரும். ஞானசம்பந்த பெருமான் அழகாக சொல்லி காட்டுகிறார். புலனைந்தும் பொறிகளைந்து நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி அலமந்து போதாக. புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி, கேட்க வேண்டிய காது கேட்காது, கொடுக்க வேண்டிய எடுக்க வேண்டிய கை அசையாது, கால் நடக்காது, வாய் பேசாது, கண் பார்க்காது, கையை விட்டுடும். புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி அலமந்து போதாக. அந்த நேரத்துல நீ ரொம்ப சிரமப்படுவான். அப்பொழுது அஞ்சேல் என்று அருள் செய்வான் அவன் ஒருவனே என்று சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த ஐம்புலன்கள் நம்மை விட்டு கைவிட்டு விடும். ஆகையினாலே அந்த அறிவழிகின்ற நிலை வருவதற்கு முன்பாகவே இந்த கலாயுஷனை வணங்குங்கள் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அழகாக நம்முடைய நூல்களை சொல்லுகின்ற பொழுது இந்த நிலையாம இந்த உடம்பை நம்பாதே என்று ஐயடிகள் காடவருக்கும் சேத்திர வெண்பாலே குறிப்பிட்டு காட்டுகிறார். எப்படி நம்ம சிரமப்படுவோம், காலை நம்பி இருந்தோம், ஆனா கால் என்ன ஆகும், நடக்க முடியாது. உட்கார்ந்து காலை வச்சு உட்கார்ந்து கொண்டு அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி நடந்து கொண்டு போவோம். இந்த முதுகு நிற்காது, இப்படி குனிஞ்சு கூண் விழுந்து விடும். யாரேனும் பேசினால் எதேனும் கொடுத்த சாப்பிட்டா கூட இருமல் வந்து நம்மை கெடுத்து விடும். தோடு மட்டுமல்லாது நிற்பதற்கு கூட வழி இல்லாமல் ஒரு கோலினை ஊன்றி செல்வோம். இப்படி கோலினை ஊன்றி செல்லுகின்ற பொழுது நம் வாயிலே இருந்து எச்சில் அல்லது நுரை வழிந்து கொண்டே இருக்கும். காண்போர்கள் முதுமையை கண்டு வெறுப்பது ஒரு பக்கம், அங்கே வாயிலிருந்து வழிகின்ற எச்சில் முதலானவற்றை கண்டும் கண்ணிலே இருக்கின்ற பீடை முதலானை கட்டும் கண்டோரும் வெறுப்ப. இந்த முதுமை நிலையில நீ சிரமப்பட வேண்டாம். அந்த முதுமை நிலையிலே துணையாக சிவத்தை கொள், இந்த நிலை வராது என சொல்லி காட்டுகிறான். ஐயடிகள் காடவர் போன் சேத்திர வெண்பாலை. குந்தி நடந்து குனிந்து ஒருகை கோல் ஊன்றி, குனிந்து ஒருகை கோல் ஊன்றி, குந்தி நடந்து குனிந்து ஒருகை கோல் ஊன்றி, நொந்து இருமி ஏங்கி நுரை தேறி வந்து உந்தி ஐயாறு வாயாறு பாயாமுன். வாயிலே வந்து கவம் கட்டி வழிவதற்கு முன்பாகவே நெஞ்சமே ஐயாறு வாயால் அழை. இந்த முதுமையிலே இந்த நிலை உனக்கு வரும். நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த நிலை யாருக்கோ என்று நினைத்தக்கூடாது, நமக்கும் அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு பாடல்ல அழகாக நம்முடைய ஐயடிகள் காடவருக்கும் சொல்லி காட்டுகிறார். இன்னும் எந்த நிலைமையில வரும், படுக்கையில படுத்து கிடப்பான், இரும் போகாது, சுகமும் படமாட்டான். அப்ப வேறு வழி இல்லாம மனசு பொறாம மருத்துவரை கூட்டு வந்து மருந்தை கொடுப்பாங்க. மருந்தை கொடுத்தா வாங்க மாட்டான். உடனே அவரை தட்டி எழுப்பி அவர் கண்முன்னே அந்த கூடையில இருக்கிற மருந்தை காட்டி கையிலே கொடுத்து இதை சாப்பிடுங்கம்மா. அதை அப்படியே பறக்க பறக்க முழிச்சிட்டு அதை எடுத்துட்டு எனக்கு இது வேண்டான்னு சொல்லி டொம்முன்னு கீழே போட்டு சாஞ்சிருவோம், கீழே படுத்துருவார். இந்த நிலைமையெல்லாம் வரணுமான்னு கேட்கிறேன். உய்யும் மருந்து இதனை உண்மின் என்று உற்றார் கைப்பிடித்து எதிரே காட்டிய கால் பைய எழுந்து இருமி யான் வேண்டேன் என்னா முன் நெஞ்சே செழுந்திரு மயானமேஷே. எனவே இந்த நிலை வருவதற்கு முன்பாக எழுந்திரு மயானம் என சொல்லக்கூடிய அந்த தலத்திலே சென்று பெருமானை வணங்கு என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். இது நம்முடைய நிலையாமையை அங்கே உணர்த்தி காட்டி உன்னுடைய உயிர் தூணையை நீ தேடு என்று சொல்லி காட்டுகிறார். பட்டத்தடிகளை மாதிரி நிலையாமை சொன்னது யாருமே இல்லை. பட்டத்தடிகள் தனிப்பாடல்ல, அதை சொல்லி காட்டுகிறார். இந்த உடம்பு வீட்டை விட்டு பெறப்பட்டு மீளவும் அந்த உடம்பு உயிரோடு வீட்டுக்கு வந்தாதான் உறுதி. என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு பாடல்ல அழகா சொல்றார். காடோ செடியோ கடல் புறமோ கனமே மிகுந்த நாடோ நகரோ நகர் நடுவோ
நலமே மிகுந்த வீடோ புறந்திண்ணையோ தமியேன் உடல் வீழும் இடம். இந்த உடம்பு எந்த இடத்துல விழும்னு சொல்லவே முடியாது. அழகா சொல்லி காட்டுறார். காடோ செடியோ கடற்புறமோ, கனமே மிகுந்த நாடோ நகரோ நகர் நடுவோ, நலமே மிகுந்த வீடோ பிறந்துண்ணையோ தமியேன் உடல் வீழும் இடம், நீடோய் கழித்துண்டில் ஈட்டா உயிர் துணை நின்பதமே. உயிர் துணையாக அதைத்தான் நாம் என்ன செய்தல் வேண்டும்? இறைவனை கொள்ளுதல் வேண்டும். அருமையான ஒரு பாடல், எல்லோருக்கும் தெரிஞ்ச பாடல். எல்லாரும் இந்த உலகத்துல கேட்போம். கல்யாண வீடு வேறு எங்கேயும் பார்த்தா ஒரு சினிமா பாட்டு போடுவான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கடைசி வரை யாருங்கிறது தெரியணும்ல நமக்கு. அப்படியே விட்டுறக்கூடாது இல்லையா? பட்டினத்தார் சொல்லி காட்டுறார். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, அத்தம்னு செல்வம், அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே. நம்முடைய செல்வம் வீடு மட்டோடு இருக்கும். நம்முடைய வாழ்க்கை துணைவி நம்மை மயானத்திற்கு எடுத்து செல்லுகின்ற பொழுது ஒரு வீதி வரைக்கும் வந்து அழுதுட்டு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு திரும்பிடுவான். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டு, விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்து அழும் மைந்தனும் சுடுக ஆடுமட்டே. ஆனா எது கடைசி வரைக்கும்? பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. நம்முடைய நல்வினை தீவினை தான் நம்மை தொடரும். ஆனால் உங்களை நல்வினை தொடரட்டும். அதுக்காகத்தான் அழகாக சொல்லுகின்றார். நாட்டம் மூன்றுடை நாதன் முகலிங்கன் தாழ் துணை கமலம் தலைக்கொள்மினே என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். இதை விட அழகாக பட்டினத்தார் தனிப்பாடல சொல்வார். ஐயும் தொடர்ந்து விழியும் செருகி அறிவு அழிந்து மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று வேண்டுவன் யார் செய்யும் திரு ஒற்றியூரிலேயே. இந்த அந்திகாரம் வருவதற்கு முன்னால நம்ம எதை பயில வேண்டும்? திருநீரும் இட்டு கையும் தொழப்பண்ணி ஐந்தெழுத்து ஓத கற்பியுமே. அந்திகாலம் வருகின்ற பொழுது திருநீரும் இட்டு கையும் தொழப்பண்ணி ஐந்தெழுத்து ஓதவும் கற்றுக்கொண்டு அந்த பயிற்சி வசத்தால் உங்கள் உடலிலே இருக்கின்ற ஆவி செல்லுகின்ற பொழுது இது இருந்தால் சிவப்பேறு நிச்சயமாக கிடைக்கும். இது பயிற்சி வசத்தால்தான் வரும். அந்த காலத்துல யார் ஒருவர் உடம்பிலே இருந்து உயிர் பெறுகின்ற பொழுது திருநீரும் தொழுகையுமாக அங்கே ஐந்தெழுத்து மனதிலே உச்சரிக்கின்ற நிலை இருந்தால் சிவப்பேறு கிடைக்கும். அதற்கு என்னை கற்பியும் என்று பட்டினத்தார் கேட்கிறார். ஆகையினாலே நம்முடைய நிலையாமையை உணர்ந்து இந்த உடம்பு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்காக இந்த மேனியை பயன்படுத்துங்கள் என்று அழகாக நம்முடைய அரசகவி உணர்த்துகிறார். கூட்டமிட்ட கருவி குலைந்திட சேட்டையற்று உள் அறிவு சிதையும் நாட்டம் மூன்றுடை நாதன் முகலிங்கன் தாழ் துணை கமலம் தலை கொள்வினே. இது நம்முடைய மணிவாசக பெருமானும் இந்த கருத்தை நமக்கு அழகாக வர்ணித்து காட்டுகிறார். மணிவாசக பெருமான் தன்னுடைய திருவாக்கிலே இந்த பயிற்சி வச்சிருந்தார் சொல்றார். அதாவது பிடித்த பத்துல அங்கே அழகாக மணிவாசகர் சொல்லுகின்ற பொழுது, பிடித்த பத்தில சொல்லுகின்ற பொழுது 6வது பாடல், அறவையேன் மனமே கோயிலாய் கொண்டு ஆண்டு அளவிலா ஆனந்தம் அருளி பிறவிவேர் அறுத்து என் குடி முழுது ஆண்ட பிஞ்சகா பெரியயம் பெருமானே பெரியயம் பொருளே சிறவிலே கண்ட காட்சியேன் அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. இந்த இரவு என்பதற்கு ரகரத்தை கவனிக்கணும். ரம்பத்துக்கு போடுற ராணா போட்டிருந்தான்னா அது பகல் இரவிலே வரக்கூடிய இரவை குறிச்சிடும். இங்க முரத்துக்கு போடுற ராணா போட்டிருக்கிறார் மணிவாசகர். இந்த இரவு என்பது அந்திகாலம், கடைசி காலம். இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன்.
என்னுடைய அந்திய காலத்தையும் திருநீரும் இட்டு கையும் தொழப் பண்ணி 5 எழுத்து ஓத நான் என்ன செய்து கொண்டேன்? உன்னை பிடித்துக் கொண்டேன். நீ எங்கு செல்ல முடியும் என கேட்க, இரவிலே உன்னை பிக்கென பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவது இனியே என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து நம்முடைய கருவை பற்றி 10 அந்தாதியிலே 34வது திருப்பாடல். இந்த 34வது திருப்பாடல் எப்படிப்பட்ட ஒரு பாடல் என சொன்னார், என் பெருமான் என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டான், என் பெருமான் என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டான் என்று அதை தான் அந்த பெருமானுக்கு புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தலைகொள் வெண்தலை மாலையன் நிலா மிலைக்கும் தென் கருவாபுரி வேதியன் புலை குரம்பை உடம்பில் குடிபுகுந்து அலைக்கும் நெஞ்சம் ஒழித்து என்னை ஆள்பவனே, என்னை அடிமையாக கொள்பவனே. அந்த பெருமானை எப்படி சொல்லி காட்டுகிறார்? நெஞ்சம் ஒழித்து என்னை ஆள்பவனே, என்னை அடிமையாக கொள்பவனே என்று இங்கே சொல்லி காட்டுகிறார். தலைக்கொள் வெண்மாலை தலையன், அவன் புகழ் அப்படியே வாயார பாடுறான். தலைக்கொள் வெண்தலை மாலையன், தலைக்குள் வெண்தலை மாலையன், தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பரிதேறும் தலைவனே, தலையே நீ வணங்காய். அந்த வெண்தலை மாலை என சொல்லக்கூடியது பிரம்ம விஷ்ணுக்களை தோற்றுவித்து அவர்களை காலாந்தரத்திலே ஒடுக்கி அவர்களுக்கு சிறப்பும் பெருமையும் சேர்ப்பதற்காக அவர்களது தலையினை மாலையாக கோர்த்து கழுத்தில் அணிந்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கற்பத்தினுடைய முடிவிலும் பிரம்ம விஷ்ணுக்கள் நொடிக்கப்படுகிறார்கள். 100 கோடி பிரம்மர்கள் நொந்தனர், 6 கோடி நாராயணர் அங்கனை, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன். அவர்களுடைய மாலையாக அணிந்திருக்கிறார் என்றால் பல்நூலி காலம் கண்டவன். பிரம்ம விஷ்ணுக்கள் எல்லோருக்கும் தோற்றம் இறுதி என்பது உண்டு. ஆதியும் அந்தமும் இல்லாதவன் நம்முடைய பெருமான் என்பதை காட்டுவதற்காக அவன் தலைமாலை காட்டி நமக்கு உணர்த்துகிறான். அதைத்தான் அவன் ஒரு நித்திய பொருள், அவன் என்றைக்கும் உள்ளவன் என் நித்தியன் என்பதை காட்டுவதற்காகத்தான் தலைகொள் வெண்தலை மாலையன் தன்னிலா மிலைக்கும் தென் கருவாபுரி வேதியன். இப்படி அவன் நித்திய பொருளாக பெருமைக்குரியவனாக இருந்தாலும் தன்னை சரணடைந்தவர்களுக்கு பெருமையும் பெருவாழ்வும் தருபவன். அதுக்கு உதாரணமா சந்திரனை சொல்லி காட்டுறான். அழிய இருக்கின்ற சந்திரனுக்கு தன்னை தலைக்கு மேல வச்சு பெருமைப்படுத்துறான். அழிவையும் தடுத்து அது என்றைக்கும் இருக்க முடியாது செய்கிறான். சிவன் என என்று உண்டோ அன்றும் அந்த 3ஆம் பிறவி. எனவே தன்னை அவன் பெருமைக்கு உரியவனாக இருந்தாலும் தன்னை சரணடைந்தவர்களுக்கு பெருமையையும் அழியாத்தன்மையையும் அவன் கொடுக்கின்றான். அதான் தலைக்குள் வெண்தலை மாலையன் தன்னிலா மிளைக்கும் தென் கருவாபுரி வேதியன். வேதியன் என்ற சொல்லுதான் ரொம்ப முக்கியம். எப்படி அழியாத்தன்மையை கொடுக்க முடியும் என்றால், இந்த உடம்பானது எதை போன்றது? மாயையாகிய உடம்புக்குள்ளே உடம்பு. இந்த மாயையாகிய உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது. இந்த மாயையாகிய உடம்புக்குள்ளே உயிர் இருக்கின்ற வரை பிறக்கும் இறக்கும். ஆனால் இறைவன் என்ன செய்கிறான்? ரொம்ப கவனிக்க வேண்டிய பகுதி. நம்முடைய அரசகவி நுட்பமா போடுறார். அந்த உடம்பை என்ன செய்கிறார்? இவன் இரவாது இருக்க வேண்டும் என்பதற்காக தென் கருவாபுரி வேதியன்கிறார். வேதியன் என்றால் என்ன பொருள் என சொன்னார், இது மாயாகாரிய உடம்பாக இருந்தால் இந்த ஆன்மா பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு விடும் என்பதற்காக அந்த உடம்பை மாயாகாரிய உடம்பிலே இருந்து மாற்றி விசுத்த தேகமாக ஒளி தேகமாக மாற்றினார். ஒளி தேகமாக இந்த உடம்பு மாறினால் இந்த உடம்புக்கு அழிவும் இல்லை. அந்த ஆன்மா இருக்கின்ற இந்த உடம்புக்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லை. அப்படி விசுத்த தேகமாக ஒளி தேகமாக பெற்றவர் தான் திருமாளிகை தேவர். ஒளி தேகம் பெற்றவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த ஒளி தேகம் பெற்ற காரணத்தினாலே தான் அவர் செல்லுகின்ற பொழுது கைலை அடிவாரத்திலே இருக்கின்ற உபமன்ய முனிவர் சுந்தரரை ஜோதி வடிவிலே ஒளி தேகமாக கண்டார் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டது.
களையா உடலோடும் சேரமான் கையிலை சென்றார். 11ஆம் திருமுறையில வருது. எப்படி களையா உடலோடு சென்றார்? உடம்பு அதுதான், அது மாயாகாரிய பொருளாக இருந்ததை மாற்றினார். எப்படி மாற்றினார்? விசுத்த தேகமாக. எதை போல? எதை போல என்று சொன்னார், வேதியன்கள். வேதியன் என்ற பொருளுக்கு அந்தணன் என்ற பொருளும் உண்டு. ஆனால் இங்கே குறிப்பு பொருள் ஒன்று இருக்கிறது. வேதியன் என்றால் வேதிகைன்னு ஒன்று இருக்கிறது. ரசகுலிகைன்னு சொல்றோம்ல, ரசகுலிகை, வேதிகைன்னு ஒன்று இருக்கிறது. அது என்ன செய்யும் சொன்னா, செம்பின் மேல அந்த வேதிகையை, ரசகுலிகையை விட்டால் செம்பு பொன்னாகிவிடும். செம்பு பொன்னாகிவிடும். இதே போல அவன் ஒரு நமக்கு கிடைக்கின்ற பொழுது செம்பு பொன்னானது போல இந்த பூத தேகமானது அங்கே விசுத்த தேகமாக மாறிவிடும். எனவே அதை அப்படியே மாற்றுபவன் நம்முடைய பெருமான். அதைத்தான் நீங்க சொல்லி காட்டுகிறார். தலைகொள் வெண்தலை மாலையன் தன்னிலா மிளைக்கும் தென் கருவாபுரி வேதியன். வேதியன் என்ன அர்த்தம்? ரசகுலிகை, வேதிகையை செய்பவன். அப்படியே களையா உடலோடும் சேரமான் கையில வரும்படியாக செய்கிறார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்முடைய அமர்நீதி நாணையார் எப்பவுமே இந்த உடம்போடு நாம இந்த உடம்பை வைத்துக் கொண்டு நரகத்துக்கும் போக முடியாது, சொர்க்கத்துக்கும் போக முடியாது. உடம்பு மாறும். கைலைக்கு போகின்ற பொழுது உடம்பு மாறும். இதெல்லாம் சித்தாந்தத்துல விளக்கமாக சொல்லியிருப்பது உங்களுக்கு தெரியும். அழியாத்தன்மை வேண்டும் என சொன்னால் அதற்கு ஒரு விசுத்த தேகம் என்பது வேண்டும். அதைத்தான் நம்முடைய பெருமான் இங்கே கொடுக்கிறார். மிளைக்கும் தென் கருவாபுரி வேதியன். உடம்பை அழியாத்தன்மையுடைய ஒரு தன்மையாக மாற்றி விடுவான். தன்னிலா மிளைக்கும். சரி, எப்படி? புலை குரம்பை உடலில் குடிபுகுந்து அலைக்கும் நெஞ்சம் ஒழித்து என்னை ஆழ்வனே. எப்படி துர்நாற்றமுடைய இந்த உடம்பிலே புகுந்தான்? என்ன பொருள்? உடம்பு அது புலை குரம்பு என சொல்லக்கூடியது, அது பொது அடை. பொதுவாக உடம்பு நாற்றமுடைய உடம்பு, அழியும் உடம்புன்னு சொல்வது. ஆனால் இந்த உடம்புக்குள்ளே அவன் குடிபுகுந்தான். உடம்பிற்குள்ளே அவன் குடிபுகுந்தான். அந்த உடம்புக்குள்ளே அவன் குடிபுகுந்து அலைக்கும் நெஞ்சம் ஒழித்து என்னை ஆள்பவனே. அங்குமிங்குமாக அலை பாய்கின்ற என்னுடைய நெஞ்சத்தை ஒழித்து அதிலே குடிகொண்டு என்னை அடிமையாக கொண்டான். ஆக இந்த திருப்பாடலிலே வெண்தலை மாலையன் தன்னிலா மிளைக்கும் தென் கருவாபுரி வேதியன். தலைமாலை அணிந்திருக்கின்ற சந்திரனை சூடியிருக்கின்ற பெருமான் அவன் அந்தணனாக இருந்து வேதிகை போல என்னை மாற்றினான். இந்த உடம்புக்குள்ளே குடிமுகுந்தான். என்னுடைய நெஞ்சிலே அவன் இருந்து கொண்டு என்னை அடிமையாக ஆளுகிறான்னு சொல்லி காட்டும். இது எப்பொழுது கிடைக்கும்? இதுதான் ரொம்ப முக்கியம். இது எப்பொழுது கிடைக்கும், இந்த நிலை எப்பொழுது வரும் என்பதை மணிவாசகர் கூறிய அந்த திரு வாக்கைத்தான் இங்கே அப்படியே நம்முடைய பெருமான் சொல்லி காட்டுகிறார். மணிவாசகர் சொல்றார், எப்பொழுது இறைவனானவன் இந்த உடம்பினை விசுத்த தேகமாக்கி அதையே கோயிலாக கொள்வான், எப்பொழுது இந்த ஆன்மாவிடம் அவன் குடிகொள்ளுகிறான் என்பதை ஒரு திருப்பாடலை சொல்லி காட்டுறான். தந்தது உண்டன்னை கொண்டது எந்தன்னை. மணிவாசகர் சொல்றார், தந்தது உண்டன்னை கொண்டது எந்தன்னை. கொண்டது எந்தன்னைன்னா முதல்ல பொருள் எடுக்கணும். கொண்டது எந்தன்னை, கொண்டது எந்தன்னை. நான் உன்னை திருப்பெருந்துறையிலே கண்ட பொழுதே என்னுடைய உடல் பொருள் ஆவியை கொடுத்தேன், அதை நீ பெற்றுக்கொண்டாய். என்னுடைய உடல் பொருள் ஆவியை கொடுத்தேன், நீ பெற்றுக்கொண்டாய். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமையெல்லாம் கொன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ. அதாங்க சொல்லி காட்டார். எனவே ஒரு ஆன்மா தன்னிடம் சிவம் குடிகொள்ள உடல் பொருள் ஆவியை சிவத்திடம் தத்தம் செய்து கொடுத்தல் வேண்டும். அப்படி உடல் பொருள் ஆவியை சிவத்திடம் தத்தம் கொடுத்தல் வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அரதத்த சிவாச்சாரியர் என்ற ஒரு திருநாமம் இருக்கிறது. அவருக்கு பேர் சுதர்சனர்னு பேரு. ஆனா அரதத்தர் என்று ஏன் பெயர் வந்தது? அரணாகிய சிவத்திடம் தன்னுடைய உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்து கொடுத்து விட்டார். அதனால்தான் அரதத்தர் என்று அங்கே பெயர் வந்தது. எனவே என்னுடைய உடல் பொருள் ஆவியை நான் தந்தது எந்தன்னை
குண்டது உன் தன்னை, தந்தது என் தன்னை, என்னுடைய உடல் பொருள் ஆவியை கொடுத்தேன், கொண்டது என் தன்னை, என்னை நீ அடிமையாக ஏற்றுக்கொண்டாய். எனவே தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்வரோ சதுரர், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாதினி பெற்றது ஒன்று என்பால், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே, எந்த ஏ ஈஷா உடலிடம் கொண்டா யான் இதற்கு இளன்வோர் கைமாறே. இந்த பாடல்ல ஒரு கவனம், ஒரு பொருள் கொள்ள வேண்டியது கவனமா இருக்க வேண்டும். இறைவன் குடிகொன்ற இடத்தை சிந்தையே கோயில் கொண்டான்னு சொல்றாரு. அதே பாடல்ல ஈஷா உடலிடம் கொண்டா, எந்த ஏ ஈஷா உடலிடம் கொண்டாய். எனவே சிந்தையும் சொல்லப்பட்டது, உடலும் சொல்லப்பட்டது. இதே கருத்தை தான் இங்கும் என் உடம்பிலே குடிபுகுந்து அலைக்கும் நெஞ்சம் ஒழித்துந்தான். இங்கே ரெண்டை சொல்லி காட்டுறார். அப்போ உடல் சிந்தை ரெண்டு வருகிறது. உடல் சிந்தை என்பது என்ன? ஒரு வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆலயம் வேறு, கோயில் வேறு. கோயில் என்பது கருவறைக்குத்தான் கோயில்னு பேர். சிவலிங்கம் இருக்கிற, சதாசிவமூர்த்தி இருக்கின்ற கருவறைக்குத்தான் கோயில்னு பேரு. கோயிலை சுற்றி வெளியே மதில் சுவர் வரைக்கும் உள்ளதுக்கு பேர் ஆலயம்னு பேர். எனவே ஆலயம் வேறு, கோயில் வேறு. அதைத்தான் பிரித்து திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். இந்த உடம்பு ஆலயம், உள்ளிருக்கின்ற உள்ளம், அந்த நெஞ்சம், மனம் இருக்கிறதே, அதுதான் அவனுடைய கருவறையாகிய கோயில். எனவே இதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிற மணிவாசக பிரதி, சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமானார், எந்தைய ஈஷா உடலிடம் கொண்டாய். இதே கருத்தை தான் இங்கே நம்முடைய அரசகவி அவர்களும் என் உடம்பிலே குடிபுகுந்து அழைக்கும் நெஞ்சம் ஒழித்து என்னை ஆள்பவனே என்று அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே உடல் ஆலயம், உடல் என்பது ஆலயம், நெஞ்சம் என்பது அங்கே கோயில் என்று அழகாக திருமந்திர கருத்தையும் மணிவாசகரது தந்தது உந்தன்னை என்ற அந்த திருப்பாடலும் இங்கே அழகாக தெளிவாக நம்முடைய அரசகவி அவர்கள் நினைவூட்டுகிறார். அடுத்து 35வது திருப்பாடல். அவன் எப்படிப்பட்டவன்? என்னை அடிமையாக கொண்டு என்னை ஆள்பவன், என் உள் இருப்பவன், தன்னை யான் தொழ தன்னழி தந்தவன், பொன்னை ஆளும் புயன் தொழ நின்றவன், கன்னிபாகன் கருவைக்கு இறைவனே. ஞான செய்தி இங்கு சொல்லி காட்டுகிறார். என்னை ஆள்பவன், என்னை அடிமையாக கொண்டு என்னை இயக்குபவன், என்னுள் இருப்பவன், என்னுடைய ஆன்மா அந்த மனத்தையே அவன் கோயிலாக கொண்டிருக்கின்றான், உள்ளே இருக்கின்றவன். தன்னை யான் தொழ தன்னழி தந்தவன், அவனை யான் வணங்குவதற்கு குளிர்ந்த அன்பினை தந்தான். முக்கியமான பாட்டு. அவன் அருள் இருந்தா தான் அவனை வணங்க முடியும். இந்த காலகட்டத்துல ஒண்ணு நான் சொல்லி காட்டுறேன். சிவனே வெளிப்பட்டாலும் வணங்கணுங்கிற உணர்வு யாருக்கும் வராது. ஊர்கள்ல பார்த்தோம்னா சிவாலயத்துக்கு போவான், பூஜை நடக்கும். பூஜை நடக்கின்ற பொழுது கடவுளை வணங்க வேண்டும் நினைக்க மாட்டான். செல்போனை எடுத்து இப்படியே சாமியை பார்த்து அந்த செல்போன்ல சாமி கரெக்டா இருக்காரான்னு பார்ப்பான். வணங்கணுங்கிற உணர்வு வராது. செல்போன் எடுப்பான், அப்படியே கொஞ்சம் செல்ஃபி அதையும் எடுத்துக்கிடுவான். என்ன பொருள்? ஈசனை கண்டும் வணங்க வேண்டும் என்ற உணர்வு இல்லை. அவனது அருள் அவனுக்கு கிட்டவில்லை. அவனது அருள் அவனுக்கு கிட்டவில்லை. பெருமானை ஆலயத்திற்கு போறதனுடைய நோக்கமே அவனை கண்டு வணங்குவதற்கு. அங்கேயும் போய் நம்மை பற்றி கொண்டிருக்கின்ற இதை வைத்துக் கொண்டு அதை படம் பிடித்துக் கொண்டு நம்மளை செல்ஃபி எடுத்துக்கொண்டு செல்கிறோம் என சொன்னார். வணங்குகின்ற அந்த உணர்வு தலையின் தூக்கி நிற்பது இல்லை. காரணம், அவனுக்கு அந்த அருள் இல்லை. ஆகையினால்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார், அவனை வணங்கும்படி எனக்கு அருள் செய்தான். அவன் அருள் இருந்தால்தான் அவனை வணங்குவதற்கு முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஊழ் வேணுங்கிற கல்லூர் பெருமணம்
ஞானசம்பந்த பெருமான் தான் என்ன நினைக்கிறார்? பெருமான் இந்த ஜோதியில கலந்து கொள் என்று தனக்கு அருளாணையிட்டார். தான் மட்டும் புகணும்னு நினைக்கல. எப்பவுமே அருளாளர்கள் தான் மட்டும் எதையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது இல்லை. அது என்ன நினைக்கிறார்? மணிவாசகர் சொன்னார் இல்லையா, எல்லைக்கு வந்த உடனே என்னிடம் நீ புகுந்து விடு, என்னோடு சேர்ந்து ஐக்கியமாகி விடுனார். செல்லைக்கு போனார். போனோடனே சுவாமி பார்த்தார், ஐக்கியமாகக்கூடிய நேரம் வந்துச்சு. உடனே மணிவாசகர் தடன்னு உள்ள போய் ஐக்கியமாக்கல, கவனமா கேட்கணும். தொண்டர்களே, நான் பெருமானிடம் சென்று ஐக்கியமாக போகிறேன், என்னை பின்தொடர்ந்து நீங்களும் ஐக்கியமாக வாருங்கள்னு கூப்பிட்டார். அதான் யாத்திரை 10. எல்லாருமே சென்றார்கள் சொல்ல முடியாது. இதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் கல்லூர் பெருமணத்துல ஈனமாம் இந்த பிறவி தீர யாவரும் இந்த சோதியில் பூக என சொல்லி முன்னே போறார். புண்ணியம் செய்து அருள் பெற்றவர்கள் ஞானசம்பந்தர் பின்னே போனார்கள். ஆனா எல்லாருமே போகலையா. சேக்கடார் குறிப்பா சொல்றார், சில பேர் அதை வேடிக்கை மாதிரி பார்த்துக்கிட்டே நின்னாங்களாம். இவ்வளவு வாய்ப்பு கிடைக்கும் கூட அதை அவர்கள் பயன்படுத்தவில்லை என சொன்னால் அவர்களுக்கு அந்த அருள் கிட்டதுன்னு அர்த்தம். எனவே அவனை வணங்குவதற்கு அவன் அருளை கொடுத்து விட்டான். அதைத்தான் நம்முடைய அரசவை சொல்லி காட்டுகிறார். என்னை ஆள்பவன் என்னுள் இருப்பவன் தன்னை ஆண்தொழ தன்னடி தன்றவன் பொன்னை ஆளும் புயன்தொழ நின்றவன். பொன்னை என்பது இங்கே திருமகள் லக்குமியை ஆளுகின்ற புயன் தோளை, லக்குமியை ஆளுகின்ற தோளினை உடைய திருமாலால் தொழ நின்றவன். அருமையான செய்தி. எப்பொழுதுமே ஒரு பெண்ணுக்கு உரிய அந்த நாயகனை சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய தோளை தழுவுபவன், மார்பில் சாய்பவன் என்று இப்படி இலக்கண ரீதியில இப்படி சொல்வது ஒரு மரபு உண்டு. லக்குமியினுடைய தோளிலே சாய்வதற்கு திருமாலுக்குத்தான் உரிமை உண்டு. அதைத்தான் நீங்க சொல்லி காட்டுகிறார். பொன்னை ஆளும் புயன், பொன்னை ஆளுகின்ற லக்குமியை ஆளுகின்ற அந்த தோளினுடைய திருமால் வணங்கி நின்றவன். கன்னிபாகன், பவன் பிரம்மச்சாரி பான்மொழி கன்னியாகும். அம்மையை வாமபாகத்திலே வைத்திருப்பவன் பவன் கன்னியாகும். அங்கே கன்னிபாகன் கருவைக்கு இறைவனே, கருவைக்கு இறைவனே என்று அங்கே சொல்லி காட்டப்படுது. இந்த இடத்துல இந்த பாடல்ல பெருமானுடைய பெருமை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது என சொன்னார். திருமாலால் தொழப்படுபவன் அவன் உமையொரு பாகனாக இருக்கிறான். உமையொரு பாகன் என்ன பொருள் என சொன்னார், தன்னிலைமை மண்ணுயிர் சார தருண் சக்தி பின்னமிலான் எங்கள் பெறான். உயிர்கள் அனைத்தும் தன்னை சார்ந்து இன்பம் துய்த்தல் வேண்டும் என்பதற்காகவே அவன் அருளை பிரியாமல் இருக்கிறான். தன்னிலைமை மண்ணுயிர் சார தருண் சக்தி பின்னமிலான் எங்கள் பெறான். அடுத்து கருவைக்கு இறைவனே, உயிர்கள் தன்னை காண்பதற்கு ஒரு இடமாக திருக்கருவையிலே எழுந்திருக்கிறான் என்று சொல்லி காட்டப்படுது. இதிலே பெருமானது பெருமையினை நமக்கு காட்டுவதற்காக நம்முடைய அரசகவியானவர் சிவனது பெருமையை அங்கே சொல்லுகின்ற இடத்திலே அங்கே திருமாலால் தொழப்படுபவன் என்று சொல்லி காட்டப்படுது. இறைவனுக்கு பெருமையே திருமாலால் தொழப்படுபவன். சிவன் யாரையும் வணங்காதவன். அங்கே அழகாக திருவாசகத்தில் சொல்லி காட்டப்படுகிறது. சேர்ந்தறியா கையானை என்றார். சிவன் யாரையும் வணங்குவதில்லை. ஆனால் திருமால் பூஜை பண்றார். திருமால் பூஜை பண்ணுவதற்கென்றே ஒரு அவதாரம் கேட்டார். அதான் ராமாவதாரம். பூஜை செய்வதற்கென்றே ஒரு அவதாரம் கேட்டார். இந்த திருமாலை வைத்துத்தான் சிவனது பெருமை கிழக்கப்படும். சிவனது பெருமை கிழக்கப்படும். ஒரு நெல் அம்பாரி இருக்கிறது, அது ஒரு மூடையிலே அரிசி இருக்கிறது என்றால் அது எந்த அளவு இருக்கிறது என்பதை ஒரு உலக்கு வச்சுதான் பார்க்க முடியும். உலக்கு என்பது ஒன்றின் அளவை சொல்லும். இதே போல சிவனது பெருமானை, சிவபெருமானை, அவனது பெருமையை அளக்கக்கூடிய உலக்கு எது என்று சொன்னால் திருமால் தான். திருமாலும் பிரம்மனும் தான். பிரம்மனும் விஷ்ணு வணங்குகிறார்கள் என சொன்னால் அதுதான் சிவனுக்கு பெருமை. இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஏதோ சைவத்தில் உள்ளது சிவனை துவேஷிக்கிறது, பிரம்மனை துவேஷிக்கிறது அந்த அர்த்தம் கிடையாது.
இந்த வைணவம் என சொல்லக்கூடியது பிற்காலத்திலே ஒருவரால் ஏற்படுத்தப்பட்டது. சைவ சமயத்திலே காணாபத்தியம், கௌமாரம், சௌரம், சைவம், வைணவம், சாந்தம் என சொல்லக்கூடிய 6 பிரிவு சைவத்துல கிடையவே கிடையாது. பின்னே வந்த ஒரு ஏகான்மவாதியினால் அது ஏற்படுத்தப்பட்டது. ஆகையினாலே நம்முடைய பெருமான் ஒருவனே கடவுள், மற்றவர்கள் எல்லாம் அவனை வணங்குவார்கள். அவன் வணங்கப்படுகின்றவையை வைத்துத்தான் சிவனது பெருமை கிழக்கப்படும், அழக்கப்படும். அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயக்கர், கிண்ணறர், யமனோடு வரணர், தூதர் என்று ஒரு பட்டியலை போட்டு காட்டினார் திருப்பன்கூர் பதிகத்துல. ஆகையினாலே இந்த பிரம்ம விஷ்ணுக்கள் அங்கே வணங்குகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது சிவனது பெருமையை காட்டுவதற்காக சொல்லப்படுகிறதே அன்றி விஷ்ணு துவேஷம் அல்ல. யார் ஒருவர் விஷ்ணுவை இகழுகின்றார்களோ அவன் சிவன் அருளை எளிதிலே பெற இயலார். என சிவபெருமானுடைய முதல் அடியவரே திருமால் தான். திருமால் தான். இதை நம்முடைய திருமூல தேவராய் திருமந்திரத்திலே சொல்லி காட்டுகிறார். பயனறிந்த திருமந்திரம், பயனறிந்த அவ்வழி என்னும் அளவில் நீங்கள் எல்லாம் சைவ நெறியில நின்று பயனடைய வேண்டும் என சொன்னார். அயனொடு மால் நமக்கு அந்நியம் இல்லை, பிரம்மனும் விஷ்ணு நமக்கு அடுத்தவர்கள் இல்லை, வேற்றவர்கள் இல்லை. நயனங்கள் 3 நந்திதமராம், பெருமானுக்கு அவன் தமர் வேண்டியவர். திருமாலும் பிரம்மனும் யாரு? சிவனுக்கு வேண்டியவர். அவனை நிந்தனை பண்ண சுவாமி பொறுத்து கொடுவாரா? அதான் சொல்லி காட்டுகிறார். பயனறிந்த அவ்வழி என்னும் அளவில் அயனொடுமால் நமக்கு அந்நியம் இல்லை, நயனங்கள் 3 நந்தி தமராம், வயனம் பெறுவீர் அவ்வானவராலே. வயனம் பெறுவீர் அவ்வானவராலே. அந்த பிரம்ம விஷ்ணுக்களுடைய தன்மையை அறிந்து நீங்களும் பயனடைந்து உய்யுங்கள்ங்கிறார். எனவே பிரம்ம விஷ்ணுக்களுடைய தன்மையை நாம் அறிதல் வேண்டும். அதனால்தான் பொன்னையாளும் புயன் தொழ நின்றவன் இடைவிடாது வணங்குதல் வேண்டும் என்று இருந்தார். திருமால் எப்படி சைவத்திற்கு பெரும் நன்மை செய்திருக்கிறார் என்பதற்கு ஒரு தனி சப்ஜெக்டே இருக்குது. தனி சப்ஜெக்ட் இருக்கு. அதெல்லாம் அரத்த சிவாச்சாரியார் சரித்திரத்தை எடுத்த எல்லாம் அந்த விவரம் தெரியும். அடுத்து சிவபெருமானுடைய பெருமையை அழைப்பதற்கு இவர்கள் தான் உதவுகிறார்கள் அப்படிங்கிற திருமந்திரத்துல. புகுந்தறிவான் புவனாபதி அண்ணல் ருத்ரன், புகுந்தறிவான் புரி சக்கரத்து அண்ணல் மால், புகுந்தறிவான் மலர் மேல் உரை புத்தேள் பிரம்மன், புகுந்தறியும் உழக்காகின்றாரே. இவர்களெல்லாம் புகுந்தறியும் உழக்காகின்றார்களே. இவர்கள்தான் சிவத்தினுடைய பெருமை அழக்க உதவுவோர்கள். அந்த திருமால் என சொல்லக்கூடியவர் அது புருஷ சக்தி. முதல் அதை மறந்துடப்படாது. புருஷ சக்தி. 2வது சிவன் எனக்கு கொடுத்தது பரிசு இது என்று சிவன் கொடுத்த சுதர்சன சக்கரத்தை தூக்கி காட்டுறார். சிவனை அடைந்தால் நீங்கள் எதையும் பெறலாம் என்பதை திருமால் தான் உணர்த்துகிறார். அத்தோடு மட்டுமல்லாது அங்கே நம்முடைய பத்மாசுரனை அழிக்க முற்படுகின்ற பொழுது திருமால் தான் மோகினியாக வந்தார், துணை செய்கிறார். திருமால் மோகினியோடு வந்து அந்த மோகினியும் திருமாலாகிய இந்த மோகினி நம்முடைய பெருமானும் சேர்ந்துதான் சாத்தனை தந்தார்கள். ஸ்லோக பஞ்சகத்துல சொல்லி காட்டுறார். சாத்தனை தந்தார்கள். அது சாத்தன் யார்? அரிகரன். அரி அரண் புத்திரன். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஞானசம்பந்தர் நம்முடைய காஞ்சி புராணத்திலே சொல்லுகின்ற பொழுது திருமால் எப்படியெல்லாம் பூஷணை செய்கின்றார் என்பதை அங்கே விளக்கமாக அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இன்னும் நம்முடைய திருக்கோவையார்ல பெருமானை பற்றி திருமாலை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிவபெருமானுடைய திருவடியை காண திருமால் முற்பட்டார். ஆனால் திருவடியை காணாது பெருமான் திருமாலுக்கு ஒழித்தார். பின்பு தவறை உணர்ந்த திருமால் வேண்டிக் கொள்ள திருவடியை தூக்கி காட்டினார். 2வது திருவடியை காண வேண்டும் என்பதற்காகத்தான் தில்லையிலே அவன் தவம் செய்கின்றார். இதை திருக்கோவையாரில் இந்த செய்தியை அழகாக சொல்லி காட்டுகிறார். புறங்கடந்தான் அடிகாண்பான் புவிவிண்டு புக்கு அறியாது, இறங்கிடு எந்தா என்று இறப்ப தன் ஈர் அடிக்கு என் 2 கரங்கள் தந்தான் என்று ஒன்று காட்ட,
ஆங்கது காட்டிடு என்று வரம் கிடந்தான் தில்லை அம்பலவன் முன்றில் அம்மானே. எனவே தில்லையிலே கோவிந்தன் ஏன் இருக்கிறார்? இன்னொரு திருவடியையும் எனக்கு தூக்கி காட்டு என்பதற்காகத்தான் அங்கே தில்லையிலே அவர் தவம் கிடந்து கொண்டிருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாத நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் கோயில் திருப்பணியர் விருத்தத்துல வெளிக்காட்டார். சிவனை வணங்குவதற்கென்றே ஒரு பிறப்பை பெற்றது ராமாவதாரம். சிவனது பெருமையை உலகோருக்கு காட்டுவதற்கென்றே எடுத்ததுதான் கண்ணன் அவதாரம். அது நிறைய இருக்கிறது. கண்ணன் அவதாரத்துல என்னென்ன உதவிகள் பண்ணார்? அர்ஜுனனை பாசுபதாஸ்திரம் பெரு, சிவத்தினுடைய உதவியால் தான் நீ வெல்ல முடியும் என்று ஆற்றுப்படுத்துவது கண்ணன் தான். அதன்படிதான் அர்ஜுனனானவன் பாசுபதாஸ்திரம் தவம் செய்து பெற்றான். அத்தோடு மட்டுமல்லாது பாசுபதாஸ்திரம் பெற்று அங்கே கௌரவரோடு போரிட்டு வென்ற பின்பு திருமால் சொல்றார், அர்ஜுனா, நீ வென்றதற்கு காரணம் உன்னுடைய ஆற்றல் அல்ல, சிவன் கொடுத்த பாசுபதாஸ்திரம். எனவே சிவனிடம் சென்று நன்றி தெரிவித்து வருவோம் என சொல்லி அர்ஜுனனை அழைத்து கொண்டு கண்ணன் அவதாரத்தில் இருக்கின்ற திருமாலாகிய அந்த கண்ணன் அர்ஜுனனை அழைத்துக் கொண்டு கைலைக்கு போறார். அர்ஜுனனை அழைத்துக் கொண்டு கண்ணன் கைலைக்கு போகின்ற பொழுது மேலுக்கும் மேலான பெருமையுடைய இந்த சிவன் வீட்டில் இருக்கின்ற கைலை மலையை நான் மிதிக்க மாட்டேன் என சொல்லி திருமால் தலையால், அந்த கண்ணனானவன் தலையால் கைலையிலே நடந்து சென்றான். யார் சிவபக்தன் பாருங்க, அழகாக சொல்லி காட்டுகிறார் நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் கோயில் திருப்பணியர் விருத்தத்துல. நின்றிலவே விஷயனோடும் சிந்தை கழிப்புற தென்தில்லை மா நடம் ஆடும் பிரான் தன் மலை மேல் தலையால் நடந்து ஏறி. யாரு? திருமால் கண்ணன். அந்த கண்ணனவதாரத்திருக்கிற கண்ணன் தன் தலையால் நடந்தேறி சரம் கொண்டு இழிந்ததென்பர் கன்றினையே விளமேல் எரிந்து ஆர்த்த கரியவனே. உபனிஷத்துக்களே திருமாலை திருநீற்று கோலம் உடையவன் என்றுதான் சொல்லுகிறது. அதெல்லாம் எடுத்து சொன்னா நேரம் ஆயிரும். என்னென்ன உபனிஷத்துல அவன் திருநீற்று கோலமுடைய வெண்ணிறத்தவன் என்று எங்கே சொல்லப்படுது என்று பல உபனிஷத்துக்கள் இருக்கு. அடுத்து அந்த திருமாலும் பூஷனை ஒழுங்காக அமைதியாக இருக்க முறையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உபமன்னி முனிவரால் தீட்சை செய்விக்கப்பட்டு பூஷனை செய்தான். தீட்சை செய்விக்கப்பட்டு பூஷனை செய்த காரணத்தினாலே தான் அந்த திருமால் வானாசுரனோடு போரிட்டு வெல்ல முடிஞ்சது. இந்த காஞ்சி புராணத்தில் சொல்லி காட்டுகிறார். தீட்சை பெற்று பூஷனை செய்த காரணத்தினாலே தான் அந்த திருமாலும் வானாசுரனை வெல்ல முடிந்தது. இப்படி பல இதுகள் இருக்கிறது திருமாலுடைய பெருமை. அவைகளெல்லாம் இன்னொரு சமயத்திலே திருமால் சைவத்திற்கு செய்கின்ற பெரு உண்மைகள் என்ன என்பதை இன்னொரு சமயத்திலே சிந்தனை செய்கிறேன் என சொல்லி இந்த ஒரு திருப்பாடலை படித்து இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். என்னை ஆள்பவன் என்னுள் இருப்பவன் தன்னை யான் தொழ தன்னழி தந்தவன் பொன்னை ஆளும் புயன் தொழ நின்றவன் கன்னிபாகன் கருவைக்கு இறைவனே. திருச்சிற்றம்பலம். வையம் ஓங்குக மாமழை மல்குக செய்ய கோல் ஒருவாது செழிக்க மெய் சைவம் ஓங்க தனி திரு கண்மணி உய்யும் நீட்டினோடு ஓங்குக உலகெல்லாம். திருச்சிற்றம்பலம்.